வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ இந்தியா முழுமைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ஒருவேளை மோடி நடத்தலை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பிரதமர் அதை நடத்துவார், மோடி அதை பார்ப்பார்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் அவர் சொல்றாரு. நிச்சயமாக நடத்தியே தீர வேண்டும் அப்படின்னு. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இன்னொரு பக்கம் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய லோக் ஜனசக்தியாக இருக்கட்டும் அல்லது நிதிஷ்குமாராக இருக்கட்டும், ஆனால் இவங்கெல்லாம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மோடி ஆட்சியிலே அது சாத்தியமாகுமா? நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? மோடி என்ன வேணாலும் பண்ணுவார். மோடி அவருக்கு இது தேவைப்படும், ஒரு அரசியல் ரீதியாக தனக்கு உதவக்கூடும் என்று அவர் நினைத்தால் அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அவர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது விமர்சனத்தை வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அவங்க எதிர்க்காக இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்கொள்கிறதுல பிரச்சனை இருக்குது, எனவே நம்ம மாறலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் இடையில் அசோக் வர்தன் செட்டி முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து ஹிந்துவில் ஒரு முழு பக்க கட்டுரை எழுதியிருந்தார், அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அதில் வந்து அவர் பல விஷயங்களை ஒரு பட்டியலிட்டிருந்தார். உண்மையில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், இதை பிஜேபியும் ஆதரிச்சிருக்கு, அப்புறம் பல்ட்டி அடிச்சுக்கிறாங்க, கோர்ட்டும் இதை சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் மாற்றி அவங்க பேசுகிறாங்க என்பதை வரிசையாக அவர் பட்டியலிட்டிருக்கார். சரி, என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், மோடி வந்து இதை செய்வார் அதை செய்வார் என்பதல்ல பிரச்சனை. அவர் எதை வேணாலும் செய்வார், அது வந்து தேர்தல் வெற்றிக்காகவே தவிர. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அது வந்து பாஜகவுக்கு எதிராக போய் முடியும், அது அவங்களுடைய ஐடியாலஜிக்கு எதிராக போய் முடியும் அப்படின்றது ஒரு காரணமும் இருக்கு இல்லையா? அஃப்கோர்ஸ் இருக்குது. ஆனால் அதை அவர் என்ன சொல்லுவார்னா, நான் தானே நடத்தி முடித்தேன் பார். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பீரியடில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அயோத்தி பக்கத்தில் அந்த மசூதி கட்ட போகிறாங்க. மசூதியை இடித்தாலே மசூதியை கட்டுவார் பாருங்கள். நான் மசூதி யாராவது இதுவரை கட்டியிருக்காங்களா? நான் கட்டியிருக்கேன் பாருங்கள். அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவருக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பட் ஒரு விஷயத்தில் அவங்க தெளிவாக இருக்காங்க. நீங்கள் அதைத்தான் எப்போதுமே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், மக்களை பிளவுபடுத்தி வைத்திருப்பது, மதமாக பிளவுபடுத்தி வைத்திருப்பது, ஜாதியாக பிளவுபடுத்தி வைத்திருப்பது. அப்புறம் நீங்கள் ஒடிசாவில் பிரச்சாரம் பண்ணது மாதிரி தமிழர்கள் தமிழர் வெர்சஸ் ஒடிசாவில் இருக்கவங்கன்னு மாற்றுறது. எனவே இடையறாது பிளவுபடுத்தி கொண்டிருப்பதற்கான அஜெண்டா மட்டும்தான் அவங்களுக்கு நிரந்தரமானது. மற்றபடி அவர் பல நேரம் வேஷம் போடுறதுன்னு வந்துட்ட பிறகு ராமர் வேஷமும் போடுவார், அது என்ன ஜெகநாத் வேஷமும் போடுவார். ஒருவேளை நீங்கள் வந்து இறை நம்பிக்கை இல்லாதவருக்கு தான் இங்கே செல்வாக்கு இருக்குன்னா, தான் இறை நம்பிக்கை இல்லாதவர் என்று கூட அவர் சொல்லுவார். அவருக்கு என்ன ஃபிக்ஸடாக என்ன இருக்குது? வெறுப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதாவது லோக் ஜனசக்தியாக இருக்கட்டும், ஐக்கிய ஜனதா தளமாக இருக்கட்டும், இரண்டு கட்சிகளுமே வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிகிட்டே இருக்கிறது இருக்கு இல்லையா? அதனாலேயே வந்து அந்த கூட்டணி உடைந்து விடும் அப்படின்னும் இப்போது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதில் சாத்தியமாகுமா? இப்போ நீங்கள் திமுக கூட்டணி பலரும் சொல்கிறாங்க உடையும்னு, ஆனால் இங்கே பலமாகத்தான் இருக்குது. அதே போல் அதுவும் பலமாக தானே இருக்க முடியும். இல்லை, நான் வந்து அங்கே உடைஞ்சிரும்லாம் அவ்வளோ. அதை உடையணும்னு வரும்போது பாஜக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்சியில் உடைச்சிருவாங்க. அதில் அவங்க எக்ஸ்பர்ட், அது ஒன்றும் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆனால் இவங்களே கூட பாஜக, இப்போ நீங்கள் வந்து இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றது சரியா தப்பா? பாஜக என்ன சொல்லுது? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பாஜக சொல்லுதுன்னு நீங்கள் சொல்லணும். கேரளா பாஜக அப்படி சொல்கிறதில்ல, கோவா பாஜக அப்படி சொல்கிறதில்ல. ஸோ அவங்களுக்கு அதல்ல பிரச்சனை, மாடா பிரச்சனை, ஓட்டு தான் பிரச்சனை. அதை முன்னிறுத்தி, மாட்டை முன்னிறுத்தி வெறுப்பை விதைக்க முடியும் என்றால் அவங்க கோமாதா குலமாதான்னு கொண்டாடுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கேரளாலையும் கோவாலையும் அதை பற்றி கண்டுக்காமல் விட்டுருவாங்க. கோமாதாவது ஒன்றாது, அது வெறும் சாப்பிட்ற கறி மட்டும்தான், அது மாதா இல்லை, பீஃப்னு அவங்க முடிவுக்கு வந்துடுவாங்க. எனவே அவங்க நீங்கள் எங்கே சொல்கிறாங்க என்பதோடு சேர்த்து தான் பார்க்கணுமே தவிர,
அவங்களுக்கு ஃபிக்ஸடாக இப்படி இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் சாமின்னு சொன்ன பிறகு அதை கொலை செய்ய எந்த ஊர்லேயாவது நீங்கள் விரும்புவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இது ஐயோ பாவம்னு சொல்கிற ஒருத்தர் கூட இப்போ தமிழ்நாட்டிலலாம் கொன்னால் பாவம் தின்னா போச்சுன்னு ஒரு சொல்லோட இருக்குது. நீ பசிக்காக கொண்டுட்டாயின்னா அது ஒன்றும் தப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற நடைமுறை இருக்குது. ஆனால் இது தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் மட்டும் தெய்வம் இல்லை, கோவாவில் மட்டும் தெய்வம் இல்லை, நார்த் ஈஸ்டில் மட்டும் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பேர் என்னதுன்னு கேட்குறாங்க. எனவே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இதை பொறுத்தளவில் எங்கே பீகாரை பொறுத்தளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மாறாக பாஜகவே அங்கே பேசாது. ஏன் பேசாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அங்கே வந்து பெருமளவுக்கு இந்த இந்த சோஷலிஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பாலிட்டிக்ஸ் இன்றைக்கி வரை இருக்குது. அதில் வந்தவர் தானே லாலு பிரசாத் யாதவ், அங்கே இருந்தவர் தானே இவர் நிதிஷ்குமார். எனவே அவங்க வந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தான் பிளவுபடுத்துவாங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து இங்கே இன்னைக்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி இன்னைக்கு பிளவுபட்டு இருக்கு இல்லையா? அவங்க பண்ணுவாங்க, அவங்க தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க கூட்டணியில் இருந்தாலும் சரி, எதிராக இருந்தாலும் சரி, அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட கூட்டணியாக சிவசேனா இருந்து கொண்டு இருக்கும்போதே வாய்ப்பு கிடைத்தால் அதை வெட்டி விடுவது எப்படி, அதை கூறு போடுறது எப்படின்னு அவங்க பேசிகிட்டே இருந்தது தான். அவங்களுக்கு எலெக்ஷன் சமயம் வரும்போது சரி வெட்டி தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு நினச்சாங்க. வேறு அசாம் கண பரிஷத் மாதிரியான கட்சிகளை அடக்கி வச்சே காணாமல் போயிட்டாங்க. கூர்கா நேஷனல் ஃப்ரண்ட் அது இப்போ எங்கே இருக்குன்னே தெரியலை. சிரோன்மணி அகாலிதளம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். எனவே எதிரி நண்பன் என்று யாரும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து பாம்பை அடிக்க போனவர் பாதுகாக்க போனவருங்கிற பிரச்சனையெல்லாம் கிடையாது. கொத்துனா பாம்பு நல்லதுன்னு நினச்சவரும் செத்து போவார், எதிரின்னு நினச்சவரும் செத்து போவார். எனவே பாஜகவினுடைய இயல்பான குணம் அது டெமோக்ரஸிக்கு எதிரானது, பன்முகத்தன்மைக்கு எதிரானது. எனவே அவங்க வந்து நட்பு கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதில் தான் நீங்கள் ஹேமந்த் சோரன் ஏதோ ஒரு நேரம் போய் அவரையெல்லாம் பார்த்துட்டு வந்தார்ல, இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் சொன்னார். அதனுடைய குணம் மாறவே மாறாது. பாஜக நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் அதனுடைய குணம் மாறாது. எனவே நட்பு கட்சி அதிமுக தலைவராக ராகுல் காந்தி எச்சரிக்கை கொடுக்குறாரு, இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. வெறும் பேச்சா இருக்கு. ஆனால் வந்து செயலில் பார்க்கிற பொழுது பாஜக அதை இறங்கி செய்கிறத பார்க்க முடியுது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் கூட 5 மாநில தேர்தல் பார்க்க முடியுது. மகாராஷ்டிரா ஜார்க்கண்டுக்கு வர வேண்டிய எலெக்ஷன் வந்து மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கும் வராமல் ஜம்மு காஷ்மீருக்கு வருது. இப்போ ஜம்மு காஷ்மீர்லேயும் காங்கிரஸ் சிபிஎம் எல்லாம் அவனை தான் இருக்கீங்க. இப்போது அதுலேயே வந்து விளையாட்டுகள் இருக்கு இல்லையா? இல்லை முழுமையாக அவங்க மாறி அவங்க பண்ணத்தான் செய்வாங்க. ஆனால் இதை ஏன் விட்ரா பண்ணாங்க? எதை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு இணையாக ஆட்களை எடுப்பது என்பதை ஏன் அவங்க வந்து பின்வாங்கினாங்க? பின்வாங்கிட்டு இன்னொன்று கூட சொன்னார், அது என்னது சமூக நீதிக்காக நிற்கிறாரு அதனால் பின்வாங்கிட்டார், இப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா எதிர்க்கட்சிகளுடைய இன்றைய தேவை வெறும் கட்சிகள் என்கிற முறையிலிருந்து மக்களை நீங்கள் வந்து திரட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. இது எப்படின்னா மக்கள் உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, இப்போ நீங்கள் மக்களை அதிகாரப்படுத்த வேண்டும். இது ரெண்டும் மியூச்சுவலாக போகும்போது தான் நீங்கள் இந்த அரசாங்கத்தை தடுத்து நிறுத்த முடியும். நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு இப்போ தேர்தல் வராமல் பண்ணியிருக்கிறதுல அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அவங்க பண்ணுறாங்க. ஆனால் எப்படினாலும் ரொம்ப நாள் தள்ளி போட முடியாது. பட் இதை விடக்கூடாதுன்ற நீங்கள் வெறுமனே இந்த நாடாளுமன்றத்திற்குள் பேசுவது மட்டுமே போதாது. ஜனங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வரணும். அதுவும் மற்ற உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடியை உருவாக்கும். இப்போ வக்ஃப் போர்டு பில்லு அவங்க வந்து இப்போ ஊற போட்டிருக்காங்க. அது ஏன் அப்படி போடுறாங்க? அதுக்கு பின்னால் இருக்குது. அப்புறம் இந்த ப்ராட்காஸ்டிங் பில்லு அதை ஏன் பண்ணுறாங்க? நீங்கள் இந்த சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இண்டெக்ஸேஷன் சம்மந்தமாக லேட்ரல் என்ட்ரி, அதான் இண்டெக்ஸேஷன் சம்மந்தமாக வந்த விஷயங்கள் அதுதான். அப்போ என்ன அப்படின்னா அவங்க தன்னுடைய இயல்பில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யணும்னு முடிவு பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மக்களும் எதிர்க்கட்சிகளும் எந்த அளவுக்கு வலுவாக குரல் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பின்வாங்குவதோ அல்லது கொஞ்சம் காலம் தாமதிக்கிறதோ என்பது நடக்கும். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.